இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா, இதுதான் புரியாத புதிர். பார்ப்பனை பெண்களையே கடத்துவது, கற்பழிப்பது, கொலை செய்வது ஏன்? அதுக்கு தான் அகோரி மாதிரி அதெல்லாம் இருக்குதாங்க. Why only with Brahmin girls are concentrated? பார்ப்பனிய பெண்கள் மீதே கை வைப்பது ஏன்? அந்த சமுதாயம் அந்த பெண்களுக்கு நியாயம் கொடுப்பதை விட அந்த நிர்வாகத்திற்கு நியாயம் என்று போடுகிறார்களே ஏன்? RSS ஏன் இந்து நாவெல்லாம் இந்து பெண்கள் தானே எங்க இவங்கெல்லாம்? நரசிம்மூர்த்தி, அப்புறம் வேதமூர்த்தி, சுதா, உமாபதி, துவாரகநாத். ஸோ நம்மளாம் உட்காந்து பேசணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகிக்குது, இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் பண்ணணும்னு தான் உடனே துவாரகநாத் கிட்ட சொல்லி, ஏன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் எல்லாம் அந்த சர்க்கிள் இருக்கிறார் காங்கிரஸ். ஸோ சொல்லி அவரு ஃபிக்ஸ் பண்ணி, அன்னைக்கு நான் பிஸியாக இருந்த கோர்ட்ல இருந்தாலும் போனோம். அந்த டைம்ல சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு. அந்த டிராஃப்ட் எல்லாம் நான் தான் பண்ணேன், அதை கொடுத்தோம். இது அநியாயம் எங்கு நடக்கின்றதோ அங்கு ஒரு தோழனாக இருக்க வேண்டும். எங்கெல்லாம் நியாயத்திற்காக யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் என்று தோழர்கள். இந்துத்துவாதிங்க இது கர்நாடகாவட்டும் தமிழ்நாடாகட்டும் கோயிலுடைய புனிதத்தை கெடுக்கிறதுக்காக தான் இந்த வேலையை பண்றாங்க இந்துத்துவாதிகள். ஒரு குற்றம். அதான் ப்ராப்ளம். இந்துத்துவா வேற, இந்து வேற. ஹೌದು. ஆமா. இந்து என்பது ஒரு நம்பிக்கை. ஆமா. பழனிக்கு போறேன், திருப்பதிக்கு போறேன், தர்மஸ்தலாக்கு போறேன், ஒரு வேண்டுதல் இந்து. துவா அப்படின்றது துவா அப்படின்றது எதுலையுமே நீங்க பார்க்க முடியாது. இந்து என்ற சொல்லும் எதுலையுமே கிடையாது. இந்த இந்து என்ற பேரை வச்சதே ஒரு வெள்ளக்காரன் வச்சது 1799 கல்கட்டால பேரை வச்சான். இந்து என்ற மதம் இல்ல, சைவம் வைஷ்ணவம் தான் இருந்தது. சர் வில்லியம் ஜோன்ஸ். இந்துத்துவா என்ன? இந்துத்துவா இப்போ இந்து கோயிலுக்கு போறான், சொர்க்கத்துக்கு போறான். இந்துத்துவா அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு போறான். பணம், ஏரோப்ளேன், கண்ணுக்கு கண்ணாடி, பெண்கள், ஆடம்பரம், இதுதான் துவா. அதுல பாத்தீங்கன்னா 3 விஷயம் நடக்குது. ஒன்னு, இஸ்லாமியன் கொல்லப்படுகிறான், அவன் செத்து சுடுகாட்டுக்கு போறான். தலித்து சூத்திர அவனை போய் கொன்றான், இவன் ஜெயிலுக்கு போறான். தூண்டி விட்ட இவன் இந்துத்துவவாதி, பிராமணவாதி, சனாத்தனவாதி, இவன் கவர்னர் ஆகிறான், அம்பாசிடர் ஆகிறான், IAS, IPS, நீதிபதி ஆகிறான். இவன் சொகுசு வாழ்க்கையே வாழலாம். தொடத்தகாதவன், பார்க்கத்தகாதவன், உழைப்பவன். அவனுக்கு படிப்பும் கிடையாது, நல்ல சோறும் கிடையாது, நல்ல துணியும் கிடையாது. தேவதாசி சிஸ்டம் வச்சு சூத்திர தலித்து பெண்களை அனுபவிச்சானுங்க. கேரளால நம்புறீங்க, பொண்ணு வயசுக்கு வந்தாலும் பொண்ணாங்க அமிச்சிடணும். இந்த மாதிரியான ஒரு வரலாறு. இது அயோக்கியத்தனமான வரலாறு. இது அதனுடைய மிச்சம் சொச்சம் தான். இல்ல, அதுதான் RSS. சோ இந்த ஒரு குற்றத்தை, இந்த ஒரு அமைப்பை பாதுகாப்பதுதான் சனாத்தனம். பிராமண பெண்கள் தான் கற்பழிக்கப்பட்டாங்க. அது பிராமண பெண்கள், பிராமணன் தான். பிராமண பையன் யாரும் அங்க போறது இல்ல. அவங்க பெண்களை தலித்துக்கு ஈக்குவலா தானே, பெண்களுக்கு கூட எதுவுமே இல்லையா. கோர்ட்ல கூட சொன்னேன், அதுல நான் தான் அப்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அது இல்ல, இப்ப ஸ்டே இல்ல, இல்ல. அந்த ஜட்ஜியே கூட மாத்திட்டேன். அவர் அங்கேயா படிச்சவருன்னு சொல்லி பெட்டிஷன் போட்டு அது வேற கோர்ட்டுக்கு. அங்க இருக்கிறவங்க பிரசன்ட் ஜட்ஜி அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கல. இப்போ இன்னமும் ட்ரை பண்றாங்க, ஆடுவாங்க. விஜயகுமார் ராவ் அச்சாச்சி பேரெல்லாம் வேணாம். ஐயா, இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா, இப்போ கர்நாடகாவில் இந்த இஷ்யூ வந்த பிறகு யாருமே குரல் கொடுத்து இந்த வழக்கை நடத்துறதுக்கு முன் வராத போது உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா இந்த வழக்கை SIT தான் வழக்கை விசாரணை. நான் ஒன்றும் இல்லை, அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நரசிம்மூர்த்தி, அப்புறம் வேதமூர்த்தி, சுதா, உமாபதி, துவாரகநாத். ஸோ நம்மளாம் உட்காந்து பேசணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகிக்குது, இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் பண்ணணும்னு தான் உடனே துவாரகநாத் கிட்ட சொல்லி, அண்ணா ஒரு சீஃப் மினிஸ்டர் கிட்ட எல்லாம் அந்த சர்க்கிள் இருக்கிறார் காங்கிரஸ். ஸோ சொல்லி அவரு ஃபிக்ஸ் பண்ணி, அன்னைக்கு நான் பிஸியா இருந்த கோர்ட்ல இருந்தாலும் போனோம். அந்த டைம்ல சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு. அந்த டிராஃப்ட் எல்லாம் நான் தான் பண்ணேன், அதை கொடுத்தோம். இது அநியாயம் எங்கு நடக்கின்றதோ அங்கு ஒரு தோழனாக இருக்க வேண்டும். செகுவாரா சொல்றாரு, எங்கெல்லாம் நியாயத்திற்காக யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள் சொல்றாரு. அப்ப எங்கெல்லாம் அநியாயம் ஆகுது நம்மளால பண்ணுறத பண்ணணும். நானு கல் ஒடிக்கிறவனுக்கு போய் குல்பர்கால சங்கம் வைக்கிறேன், ராய்ச்சூர்ல சங்கம் வைக்கிறேன், கல் ஒடிக்கிறவன், கட்டடம் கட்டுருவேன், கூலி தூக்குறவன், சுமை தூக்குறவன், கான்ட்ராக்ட் லேபர், ரயில்வேல எம்ப்ளாயி வேலை செய்யறவங்க, இது எங்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ அந்த இடத்துல நம்மளுடைய பிரசன்ஸ் வேணும்னா போறோம். அதே மாதிரி கோர்ட்ல கேஸு. ஸோ அநியாயமா யாருன்னா அரெஸ்ட் பண்றது, ஜெயிலில் வைக்கிறது, அடிக்கிறது, ஒதைக்கிறது, பணம் இருந்தாலும் இல்லைன்னாலும் அந்த அநியாயத்துக்கு விரோதமாக வழக்கு நடத்துறது, முடிஞ்ச அளவுக்கு போராட்டம் பண்றது. ஐயா, இந்துத்துவவாதிங்க இப்போ கர்நாடகாவட்டும் தமிழ்நாடாகட்டும்
கோயிலுடைய புனிதத்தை கெடுக்கிறதுக்காக தான் இந்த வேலையை பண்றாங்க சொல்லி இந்துத்துவாதிங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு. அதான் ப்ராப்ளம். இந்துத்துவா வேற, இந்து வேற. ಹೌದು. ஆமா. இந்து என்பது ஒரு நம்பிக்கை. ஆமா. பழனிக்கு போறேன், திருப்பதிக்கு போறேன், தர்மஸ்தலாக்கு போறேன், ஒரு வேண்டுதல், இது இந்து. ஆமா. அவன் போய் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், என் பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு போறான். அது தப்பு இல்லை, அவங்கவுங்க நம்பிக்கை. இந்துத்துவா அப்படின்றது வந்து துவா துவா அப்படின்றது எதுலையுமே நீங்க பார்க்க முடியாது. இந்து என்ற சொல்லும் எதுலையுமே கிடையாது. இது வந்து சனாத்தனா, பிராமண, இந்துத்துவா. இந்த இந்துன்ற பேரை வச்சது ஒரு வெள்ளைக்காரன் வச்சது வந்து 1799 கல்கட்டால பேரை வச்சான். இந்து என்ற மதம் இல்ல, சைவம் வைஷ்ணவம் தான் இருந்தது. சர் வில்லியம் ஜோன்ஸ். இந்த துவாவை கொடுத்தது வந்து சாவர்கார். அவரு ஒன்னும் கண்டுபிடிச்சில்ல. ஹிட்லர் வந்து 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் எழுதினா, அதை காப்பி வச்சு இவர் துவா எழுதிட்டார். முழுக்க முழுக்க ஹிட்லர் எழுதுந்த காப்பி வச்சு. அப்ப துவா அப்படின்னா என்ன? இந்துத்துவா என்ன? இந்துத்துவா இப்போ இந்து கோயிலுக்கு போறான், சொர்க்கத்துக்கு போறான். இந்துத்துவா அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு போறான். பணம், ஏரோப்ளேனு, கண்ணுக்கு கண்ணாடி, பெண்கள், ஆடம்பரம், இதுதான் துவா. அதுல பாத்தீங்கன்னா 3 விஷயம் நடக்குது. ஒன்னு, இஸ்லாமியன் கொல்லப்படுகிறான், அவன் செத்து சுடுகாட்டுக்கு போறான். தலித்து சூத்திர அவனை போய் கொன்றான், இவன் ஜெயிலுக்கு போறான். தூண்டி விட்ட இவன் இந்துத்துவவாதி, பிராமணவாதி, சனாத்தனவாதி. இவன் கவர்னர் ஆகிறான், அம்பாசிடர் ஆகிறான், IAS, IPS, நீதிபதி ஆகிறான். இவன் சொகுசு வாழ்க்கையே வாழறான். ஸோ இது வந்து ஒரு ஃபேசிஸ்ட் கிளாஸ், கார்பரேட் ஃபேசிசம் அப்படின்னா அது மிலிட்டரிஸ்டிக்காக தான் இருக்கு. அது வரலாறு. இந்த வரலாறு இந்தியாவில் 3000 வருஷமா தீண்டத்தகாதவன், தொடத்தகாதவன், பார்க்கத்தகாதவன், உழைப்பவன், அவனுக்கு படிப்பும் கிடையாது, நல்ல சோறும் கிடையாது, நல்ல துணியும் கிடையாது, தேவதாசி சிஸ்டம் வச்சு சூத்திர தலித்து பெண்களை அனுபவிச்சானுங்க. கேரளால நம்புதுறீங்க, பொண்ணு வயசுக்கு வந்தாவோ பொண்ணாங்க அமிச்சிடணும். இந்த மாதிரியான ஒரு வரலாறு. இது வந்து அயோக்கியத்தனமான வரலாறு. இது அதனுடைய மிச்சம் சொச்சம் தான். இப்ப தர்மஸ்தலாவில இல்ல, அதுதான் RSS. சரி சரி சரி. சோ இந்த ஒரு குற்றத்தை, இந்த ஒரு அமைப்பை பாதுகாப்பதுதான் சனாத்தனம். பிறப்பால் உயர்ந்தவன், பிறப்பால் தாழ்ந்தவன் அப்படின்ற ஒரு மனோபாவம். எல்லாருமே சனாத்தனம் பண்ணுவாங்க. அப்படின்னா பிறப்பால் உயர்ந்தவன், பிறப்பால் தாழ்ந்தவன் இல்லையா? பிராமண பெண்கள் தான் வந்து கற்பழிக்கப்படுறாங்க. அது வந்து பிராமண பெண்கள், பிராமணன் தான். பிராமண பையன் யாரும் வந்து அங்க போறது இல்ல. அவங்க பெண்களை வந்து தலித்துக்கு ஈக்குவலா தானே, பெண்களுக்கு கூட எதுவுமே இல்லையே. இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னா, இதுதான் புரியாத புதிர். பார்ப்பனை பெண்களையே கடத்துவது, கற்பழிப்பது, கொலை செய்வது ஏன்? அதுக்குதான் அகோரி மாதிரி அதெல்லாம் இருக்குதாங்க. Why only with Brahmin girls are concentrated? பார்ப்பனிய பெண்கள் மீதே கை வைப்பது ஏன்? அந்த சமுதாயம் அந்த பெண்களுக்கு நியாயம் கொடுப்பதை விட அந்த நிர்வாகத்திற்கு நியாயம் என்று போடுகிறார்களே ஏன்? RSS ஏன் வந்து இந்து நாவெல்லாம் வந்துன்றான்? இந்து பெண்கள் தானே, எங்க இவனுங்கெல்லாம் இந்து? அப்போ இந்து, இந்துத்துவா, இந்து மதம், சனாத்தனம், இதெல்லாம் வந்து துட்டு, சொகுசு வாழ்க்கை, ஆடம்பரம், பணம், பதவி, ஆடம்பரம், சொகுசு வாழ்க்கை, பெண்கள், இதுதானேங்க. சோ இதுதான் நடக்குது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, முடிச்சிடலாம். ஐயா இன்னும் வந்து இல்லையா, இந்த வாய்ப்பூட்டு சட்டம் சொல்லி இது ஓகே, வாய்ப்பூட்டு சட்டம் இதுல என்னாச்சுன்னா கேக் ஆர்டர், வாய்க்கு பூட்டு போடுறது. இல்லைன்னா கொஞ்சம் பேருக்கு லக்குவம் அடிச்சிடும். இப்போ JDS, காங்கிரஸ், BJPக்கு எல்லாம் லக்குவம் அடிச்சுக்குது. இது ஒட்டியே பேசுறது இல்லை, அவனே பூட்டிக்கிறது. இந்த வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்றது வந்து கர்நாடகால 260 பேர் எல்லாம் MLA MPங்கள அந்த மாதிரி கேக் ஆர்டரை வாங்குறாங்க. என்னை ஒட்டி யாரும் பேசக்கூடாதுன்னு. இதுல வந்து ஜான் ரோ ஆர்டர், அசோக் குமார் ஆர்டர் அப்படின்றாங்க. ஜான் ரோ ஆர்டர்னா இப்போ ஒரு கண்டுபிடிப்பது, அமெரிக்கால வந்து வந்தது அது கான்செப்ட்.
ஒரு கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு கேமரா கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவருக்கு பேட்டன்ட், ப்ராப்பர்ட்டி ரைட்டு, பேட்டன்ட். அப்ப அந்த கண்டுபிடிச்ச பிறகு இன்னொருத்தர் அதை வந்து உற்பத்தி செய்யக்கூடாது. அதுக்கு கோர்ட்டுக்கு போய் இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதை வேற யாரும் பயன்படுத்தக்கூடாது, தெரிஞ்சவனும் பயன்படுத்தக்கூடாது, தெரியாதவனும் பயன்படுத்தக்கூடாது. அது பேர் தான் ஜான் ரோ ஆர்டர். அப்போ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, காப்பிரைட் ஆக்ட், இந்த மாதிரி விஷயத்துக்கு இப்போ நான் கோர்ட்ல கூட சொன்னேன். அதுல நான் தான் அப்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அது இல்லை, இப்போ ஸ்டே இல்லை, அது அந்த ஜட்ஜியே கூட மாத்திட்டோம் நம்ம. அவர் அங்கேயே படிச்சவருன்னு சொல்லி பெட்டிஷன் போட்டு அது வேற கோர்ட்டுக்கு போச்சு. அங்க இருக்கிறவங்க பிரசன்ட் ஜட்ஜி அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கல. இன்னும் இப்போ இன்னமும் ட்ரை பண்றாங்க ஆர்டர் வாங்க. விஜயகுமார் ராவ் அச்சாச்சி பேரெல்லாம் வேணா விடுங்க. ஜட்ஜி அவர் மாண்புமிகு நீதிபதி, மாண்புமிகு ஆர்டர் அது ஆச்சு. இப்ப அந்த கோர்ட்ல இல்ல. அவர் நியாயமா ஒத்துக்குன்னு நம்ம சொன்ன, நீங்க அங்கேயே படிச்சுக்கிறீங்க ஐயா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அங்கேயே தொழில் பண்ணீங்க, அது கூட பிரச்சனை இல்லை. அங்க ஒரு மூத்த வழக்கறிஞர்கிட்ட நீங்க தொழில் பண்ணீங்க, அது கூட பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கேஸுகள் எல்லாம் நீங்க கட்டு தூக்கின்னு போய்க்கிறீங்க, அப்படி ஐயான்னு சொல்லி போட்டோம். அவரும் பச்சு பார்த்துட்டு இன்னொரு கோர்ட்டுக்கு போட்டாரு. சரி சரி, அவரும் நியாயமா தான் நடந்துக்கினாரு. சரிங்கய்யா. இப்ப இந்த வழக்குல வந்து வீரேந்திர ஹெகடேவோ அவங்க ஃபேமிலியோ வந்து சம்மந்தப்பட்டிருக்கானா? இப்ப சுப்ரீம் கோர்ட் வரலும் வந்து அந்த அதான் பிரச்சனை. அவங்க இது வரைக்கும் 7 கேஸ் போட்டுக்கிறாங்க. ஆமா, ஏன் 7? அது நீங்க தான் அவங்களுக்கு கேட்கணும். 7 கேஸ் போட்டுக்கிறாங்க. இந்த கேஸ் போட்டுக்கிறாங்களே 338 பேர் மேல, அது ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன், ஜெராக்ஸுக்கே 9 லட்சம் ஆகிது பாருங்க. அவங்க வைக்கிற லாயருங்க தான் கோடி கணக்குல செலவு பண்றாங்க. எதுக்கு பண்றீங்க? நீங்க கொலை பண்ணல, நீங்க எதுக்கு? அதுதான் புரியாத புதிர். எதுக்கு செலவு பண்றீங்க? எதுக்கு அடிக்கிறீங்க? எதுக்கு ஆளுங்களை வச்சு பண்றீங்க? ஜெராக்ஸுக்கு 9 லட்சம். எதுக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க, ஹை கோர்ட்டுக்கு போறீங்க, அங்க லாயர் இங்க லாயர், கோடி கணக்குல? ஏன் 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 கேள்வி வருது. இதுக்கெல்லாம் ஆன்சர் இன்வெஸ்டிகேஷன் தான் சொல்லணும். நீதி நேர்மை என்பது மக்களால் நிர்ணயிக்கப்படக்கூடியது. ஐயா, இந்த கேஸோடைய முடிவு என்னவாக முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது சொல்லவே முடியாது, இது சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து சஜனுடைய தாயார் நம்ம போய் இருக்கும்போது சொன்னாங்க, இது நீண்ட காலமா நடந்து வருது இந்த பிரச்சனை. ஆமா ஆமா, இது 400 வருஷமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க பரம்பரையே இந்த வேலை தான் பண்ணிக்கிறாங்கன்றாங்க. அவங்க இந்த கோயில் கெசட்டியர் அதுல இருக்குது. சுதந்திர போராட்ட காலத்துல திப்புக்கு விரோதமா இருந்தாங்க, ஓகே, வெள்ளக்காரனோட சேர்ந்து இருந்தாங்கன்றதெல்லாம் அது கசட்ல இருக்குது, நான் சொல்றது இல்ல. சோ அது வந்து ஒரு வன தேவதை சிவன்ன்றது. அதுக்கு முன்ன அன்னப்பா வர்றதுக்கு முன்ன அது கன்னியாகுமரி குமாரசாமி. சோ வன தேவதை வந்து புத்த மதமா மாறுது. அப்போ வந்து நிறைய பேரு அங்க புத்திஸ்டா இருக்காங்க. அன்னப்பா சாமின்றவர் பார்ப்பனர் அல்ல, அவரு பட்டியலினத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் வந்து புத்திஸ்ட் கோயில் வந்து அப்படியே ஜெயினா மாத்துறாங்க. ஜெயினை மாத்தி மஞ்சுநாத சாமின்னு என்னன்னா, மஞ்சேஸ்வரா கதிரின்ற இடத்துல இருந்து மஞ்சேஸ்வரா புத்தருடைய சிலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அத அவங்க மஞ்சுநாத சாமின்றாங்க. அந்த மஞ்சுநாத்தான்ற பேரு கர்நாடகால தான், வேற எங்கேயும் கிடையாது. மஞ்சுனா கன்னடத்துல வந்து மேகத்தை தான் குறிக்கும். மஞ்சுநாத மஞ்சேஸ்வரா அது புத்தருடைய பேரு, இவங்க மஞ்சுநாத்தான்னு வச்சாங்க. சோ அது எதனா போட்டு அவரவர் நம்பிக்கை, அவங்களது இறை நம்பிக்கை, அவங்களது இது ஏன் இது கொலையா, கடத்தல்யா, கற்பழிப்புயா, சிதைப்பதியா, இதுதான் ஏற்றுக்கொள்ள முடியல. திருப்பதி போறோம், வேளாங்கண்ணிக்கு போறான். ஐயா, இந்த 13 குழியில இதுவரை எத்தனை எலும்பு கூடுதல் கிடைச்சது? இல்ல, அது சில எல்லாம் புல் டியூட்டில் வரல, என்கிட்ட இல்ல. பட் எலும்பு கூட கிடைச்சிருக்கு ஐயா. அப்ப இந்த அடிபிக் ஆசிடும் கிடைச்சிருக்கும். ஐயா, இந்த பீமாவே ஆள் மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அவனே கொன்னுடுவாங்க கூட. இப்போ கர்கரே அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர், அவரு தான் வந்து காவி பயங்கரவாதம் கண்டுபிடிச்சாரு, கொண்டுட்டாங்க. இது தர்மசாலை இல்ல, பாம்பேல. அவரையே கொண்டுட்டாங்க. ஆச்சா, எதுவும் நடக்கலாம். ஐயா, அட்வொகேட் பாலனையா கூட வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க. ஒண்ணு இல்லப்பா, இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு மிரட்டல் இல்லைங்களா, சும்மா இந்த ஸ்ட்ரோல்ல போடுறானுங்க.
யாரும் எனக்கு ஃபோன் பண்றது அப்படியெல்லாம் கிடையாது. இந்த இப்போ நீங்க எடுக்கிறீங்க இது வந்து யூடியூப்ல போட்டீங்கன்னா அங்க போடுவாங்க ஒட்டிடணும் குத்தி வச்சுட்டு அவங்க அவன் கண்டவன் போடுவான் இவனை வெட்டிடணும் குத்திடணும் இவன் இடது சாரி வலது சாரி நானுமா போடுவான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஐயா நீங்க வந்து ஒரு இடதுசாரி இருந்ததுனாலதான் இந்த வழக்குல வந்து நீங்க இன்வால்வ் ஆனீங்களா? என்னுடைய இயல்பே அது எங்க இப்போ கோர்ட்ல 2013 வக்கீலுக்கும் போலீஸ்காரனுக்கும் சண்டை வந்துச்சு. டெய்லி என்கிட்ட மைக்கு 6 மணி நேரம் என்கிட்ட தான் மைக் இருக்கும். ரோட்ல யாருன்னா விழுந்துட்டு இருந்தா கூட ஓடுவேன் நான். எங்க அநியாயம் கூலி கம்மி கொடுக்குறான்னா போய் கலாட்டம் பண்ணுவேன். ரோட்லயே பறிச்சுக்குவேன், பஸ் நிறுத்துவேன், ட்ரெயினை நிறுத்துவேன். இது என்னுடைய இயல்பு. அல்ல அட்வொகேட் பாலனுக்கு வந்து இறை நம்பிக்கை இல்ல, அதனாலதான் இந்த வழக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பெரிய விஷயம் கொண்டு வர. இறை நம்பிக்கை எனக்கு இல்லை. நான் ஏத்திஸ்ட் தான். நான் மனிதன். நான் போய் சாமி சரியில்லை நான் சொல்லுகிறேன். ஓகே ஓகே. அங்க செத்து போனவங்களுக்கு நீதி வழங்கும் தானே கேக்குறேன். சரி சரி. அதை நான் கேட்கலன்னா நான் மனிதனே இல்லை. இல்ல சபாஷ். இல்லையா? ஆமா. மாடு நாய் பூனை கூட சாப்பிடுது, தூங்குது, கல்யாணம் பண்ணிக்குது, புள்ளிய பத்துக்குது. மனுஷனும் தூங்கி கல்யாணம் பண்ணு புள்ளிய பத்துக்குன்னு வீட்டுல வாழுது. மனிதன் வந்து ஒரு அரசியல்வாதி. மனிதன் பிறப்பால் அரசியல்லாம் நம்ம இருக்கணும். சோ அதனால ஏத்திஸ்ட்னா அது என்னுடைய சித்தாந்தம், நான் ஏற்றுக்கொண்ட தத்துவம். அப்ப அப்படின்னா பிளைண்டா இல்ல, நான் ராமாயணம் மகாபாரதம் பைபிள் குரான் எல்லாம் படிச்சு இதெல்லாம் கடவுள்ன்றத டுபாக்குன்னு நினைச்சு நம்ம ஏத்துக்கிறது இல்ல. அது என்னுடைய பர்சனல். நீ கோயிலுக்கு பதியா போ, கொலையாம் பண்ற. ஐயா 2012 வரலுமே அங்க போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, ரீச் ஆபீஸ் இல்ல அப்படின்னு பெல்தங்கடியில இருந்துச்சு, இப்போ தர்மஸ்தலால வந்திருக்கு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க ஐயா, அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு வந்து அங்க இருக்கிற நிலங்கள்லாம் ரீசேஷனே பண்ணி தரதுக்கு அவங்க வாய்ப்பே தரல அப்படின்னு. அது நிறைய விஷயம், இது இன்னொரு நாளைக்கு பேசலாம். சரிங்க.